13 நாட்களாக பணி நிரந்தரம் கோரி போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை ஒரு பெரிய அடக்குமுறையை கொண்டு காவல்துறையினர் கைது செய்தாங்க. அதற்கு பின்னும் தங்களுடைய கொள்கையில ரொம்ப கொள்கை பிடிப்போட அவங்க திரும்பவும் இன்றைக்கும் 2வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து கையெழுத்து போட்டா 23,000 ரூபா தரேன் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு பார்த்தா அதே 16,000 சில்லற நினைச்சா வேலையை விட்டு அனுப்புவோம் 1 மாசம் சம்பளத்தோடன்ற மாதிரி கண்டிஷன் சொல்லி மறுபடியும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் அவங்கள்ட்ட கவர்மெண்ட் ஒப்பந்தம் போட்டுட்டு நம்மளுடைய மக்கள் நமக்கு வாக்களித்த மக்களை பற்றி கவலையப்படாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் தான் துணை முதல்வர் இருக்கார். போராட்டம் 13 நாள் நடக்குது. ஒரு நாள் கூட அவர் எட்டிப்பார். அவர் தான் துணை முதல்வர். நாளைக்கு திமுக தலைவராக வர போகிறவர். சரி, இதுதான் இப்படி போகுது. இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு ஒரு அமைச்சர்னு பார்த்தா துறை அமைச்சரே ஆளதான். சம்மந்தமே இல்லாத சிஎம்டி அமைச்சர் வந்து நின்றுட்டு அவருடைய போக்கு, அவருடைய பேச்சு, துணி எல்லாம் ஆணவ துணி. பிரச்சனையில தன்னை முன்னிறுத்தி கொண்டு அமைச்சர் சேகர் பாபுவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொன்னார். எனக்கு காது கேட்காதுன்னா மக்களுக்கு ஒரு நாள் காது கேட்காம போயிடுங்க. நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணாலும் காது கேட்க. சொந்த தொகுதியிலேயே கூட அவர் தோற்கடிப்படுவார். மேயர்னு ஒரு அம்மா இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. தமிழக முதல்வரின் வெளிநாட்டு பயணம் பல விளம்பரங்களை உருவாக்குனாங்க. இதன் மூலமா இன்னெல்லாம் நாங்க என்னென்னவோ சொல்லுவோம், அந்த ஊரே நம்பும். எல்லாம் உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. மலைவாழ் மக்களுக்காக முதல்வர் பாராட்டினான்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் வந்து தாலினு முத்தெல்லாம் கொடுத்து பண்ணாங்க. அடுபாவிங்க கிராதகர்கள். ஒரு நாள் விட்டாங்களா, மறுநாளே கண்டுபிடிச்சிட்டாங்க. துட்டு கொடுத்தா அவன் பண்ணுவான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு முத்தலீப் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 13 நாட்களாக பணி நிரந்தரம் கோரி போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை ஒரு பெரிய அடக்குமுறையை கொண்டு காவல்துறையினர் கைது செய்தாங்க. அதற்கு பின்னும் தங்களுடைய கொள்கையில ரொம்ப கொள்கை பிடிப்போட அவங்க திரும்பவும் இன்றைக்கும் 2வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறித்து இந்த பிரச்சனையில தன்னை முன்னிறுத்தி கொண்டு அமைச்சர் சேகர் பாபுவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொன்னாரு. ஒரு அமைச்சருடைய இந்த போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த அரசு இந்த மக்களை, அதாவது இது சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு அடித்தட்டு நிலையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். இவங்களுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னா இவர்கள் அதுக்கான எந்த வேலையும் செய்யலை. இந்த கவர்மெண்ட்டு கார்ப்பரேட் கவர்மெண்ட்டு அப்படின்றதுக்கு உதாரணம் என்னென்னா எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது. இவர்கள் வரும்பொழுதே சொல்லிட்டு வந்தது என்னென்னா 10 இது மாதிரி ஆகிட்டாங்க, நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், அவர்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோன்னு உட்பட பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே பார்த்தா உள்ளதும் போச்சுடான்ற கதையாக 23,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒப்பந்த தொழிலாளராக கார்பரேஷனில் 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. அவர்களை கொண்டு போய் ராம்கே அந்த இது கொடுத்துட்டு அங்கே போய் வேலை செய்யுங்க அப்படின்னு அனுப்பிட்டு 5,000 ரூபா சம்பளம் கம்மி, ரெண்டாவது பல்வேறு கண்டிஷனு, உங்களெல்லாம் நான் வந்து நினச்சா தூக்கிடுவோம், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி பல இது. அப்போ அதுக்கு எதிராக தான் அந்த மக்கள் போராடுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன? நாங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க. நீதிமன்றத்தில் போய் வழக்கு போனப்போ நீதிமன்றமாக தான் சொல்லிச்சு அவங்களுக்கு அடிப்படை சம்பளம் 23,500 ரூபா அதை உறுதிப்படுத்தணும், மற்ற விஷயங்களும் அது பண்ணுங்கள், போய் போராட்டத்தை முடிச்சிங்க போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கே வந்து கையெழுத்து போட்டால் 23,000 ரூபா தரேன் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்தை வாங்கிட்டு பார்த்தா அதே 16,000 சில்லற நினச்சா வேலையை விட்டு அனுப்புவோம் 1 மாதம் சம்பளத்தோடன்ற மாதிரி கண்டிஷன் சொல்லிட்டு மறுபடியும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் அவங்கள்ட்ட கவர்மெண்ட் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த நம்மளுடைய மக்கள் நமக்கு வாக்களித்த மக்களை பற்றி கவலையப்படாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் தான் துணை முதல்வர் இருக்கார். போராட்டம் 13 நாள் நடக்குது. ஒரு நாள் கூட அவர் எட்டி பார்க்கல. அவர் தான் துணை முதல்வர். நாளைக்கு திமுக தலைவராக வர போகிறவர். கூலி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறாரு. இவர் தான் எப்படின்னு பார்த்தா சிஎம்ஓ அன்றைக்கி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூலி படம் பார்த்துட்டு அவர் ஃபோட்டோ வெளியே வருது. அப்போ இவர்கள் யாருமே அந்த ஜனங்களை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படல. சரி, இதுதான் இப்படி போகுது. இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு ஒரு அமைச்சர்னு பார்த்தா துறை அமைச்சரே ஆளை காணும். சம்மந்தமே இல்லாத சிஎம்டி அமைச்சர் வந்து நின்றுட்டு அவருடைய போக்கு, அவருடைய பேச்சு, துணி எல்லாம் ஆணவ துணி. பத்திரிகையாளர்கள்ட்டே முறைக்க, நீ யார், எந்த பத்திரிக்கை, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி துணி நாங்கள் ஒன்றும் சொல்லலையே, நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லலையே அப்படின்னு சொன்ன அன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்து எல்லாரும் உள்ளே இறங்கி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற நிலைமை மாறும் பொழுது நீதிமன்றத்துக்கு ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி போய் எங்கள் பிளாட்ஃபார்ம் அங்கே மட்டும்தான் ஆக்கிரமிப்பான். சென்னையில் எல்லா இடத்துலையும் ஜனங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் தனியாக நடக்கலாம்,
வாகனங்கள் தனியாக போகும், அந்த மாதிரி இருக்குது. அங்கே மட்டும் பிரச்சனைன்ட்டு வழக்கை போட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பை வாங்கி அதில் வந்து அப்புறப்படுத்த சொன்னால் அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தோம். இன்றைக்கி அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, வழக்கறிஞர்களை தாக்கின வழக்கு, இந்த மாதிரிலாம். இதற்கு பிறகும் அவர்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்னு பார்த்தா இன்னை வரைக்கும் இல்லை. இவர் நான் பேச மாட்டேன், அந்த விஷயம்லாம் நான் பேச மாட்டேன், எனக்கு காது கேட்கலன்றாரு. இவர் வந்து தானே போய் பேசியிருந்தார், அன்றைக்கி பேச்சுவார்த்தைக்குள்ளே இருந்தார். இப்போ வரைக்கும் அவர் இருக்கார்ல. இந்த ஆணவ போக்கு இருக்குல்ல, எனக்கு காது கேட்காது, எலிக்கறி சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனால் அன்றைக்கி அப்படி சொல்லலை. அவங்க பல விவசாயிகள் எலிக்கறி கூட சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொன்னதை பார்த்தீங்களா, தமிழர்கள் எலிக்கறி சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சாரமாக மாற்றி 67 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆணவ துணி இன்னை வரைக்கும் இப்போ இவர்கிட்ட இருக்குது. இது மாதிரி ஆணவத்தில் பேசுனவங்க வாழ்ந்ததாக இதுவே கிடையாது. அதுக்கு மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. எனக்கு காது கேட்காதுன்னா மக்களுக்கு ஒரு நாள் காது கேட்காம போயிடுங்க. நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் காது கேட்காது. சொந்த தொகுதியிலே கூட அவர் தோற்கடிப்படுவார். மேயர்னு ஒரு அம்மா இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தான் இதுதான் பொறுப்பு. அவங்க என்னென்னா, நீங்கள் அரசியல்வாதிகள் ஒரு கவுன்சிலராக இருந்து, வட்டச்சிலாக இருந்து, தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக போராடி அந்த இதோட அப்படியே வளர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வளர்ந்து வர்றவங்க ஒரு லீடர்ஷிப்பில் வரும்பொழுது கேட்டால் அவர் அந்த பதிலும் சரி, அந்த பிரச்சனையை பார்க்குறதுலேயும் ஒரு பொறுப்பு இருக்கும். திடீர்னு நேற்று கூப்பிட்டு கவுன்சிலர் நில்லுமான்னு சொல்லிட்டு நின்று இது பண்ணால் அந்த அம்மா பார்த்தீங்களா, வந்த புதுசுலேருந்து இன்னை வரைக்கும் தன்னை எப்படி அழகுப்படுத்திக்கலாம், தன்னை எப்படி ஷோ பண்ணிக்கலாம்னு காமிக்கிறாங்க தவிர தன்னை எப்படி அறிவார்ந்ததில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், விஷயங்களில் எப்படி நம்ம பேசுகிறது, அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம்னா பார்த்தா இல்லை. 23ஆம் புலிகேசிய படத்தை போட்டு மீம் போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அவங்களுடைய அந்த பேசுகிற துணியை அவங்களால மாற்றிக்க முடியல. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் நமக்கு தலைவர்களாக இருக்கிறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் என்னங்கன்னு கேட்டால் அதுக்காக பான்ஸ் பவுடரை போட முடியும்னு கேட்குறாங்க. இந்த திமிரு தெனாவட்டு இருக்குல்ல, அது எல்லாம் எங்கிறதுனா இவர்கள் எல்லாத்துக்குமே டிஎன்ஏல இருக்கிறது. இந்த திமிரு தெனாவட்டு இவங்க நினச்சிக்குவாங்க, கூட இருக்கிறவன் சிரிப்பான், அதிகாரி சிரிப்பான். இப்போ கூட சிரிச்சிட்டு இருக்கானுங்கள, இது எல்லாம் சிரிக்கிறவனா நாளைக்கு தோற்று போனால் போயிடுவான். அடுத்து யார் வராங்களோ அங்கே போயிடுவான். இவங்க மட்டும் தனியாக சிரிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்க வேண்டியதான், வாழ்க்கையை நினச்சி ஐயோ போச்சேன்னு. இந்த ஆணவம் 2006-11 இருந்தது, இப்போவும் இருக்குது. இதற்கு சரியான விலை கிடைக்கும்ன்ற இதுவும் நடக்கும். அரசு பேருந்துல 5 சவரன் நகை திருடியதா திமுக பெண் திருட்டுலாம் சொல்லாதீங்க, ஷிப் பண்ணாங்க. இந்த பேக்கில் இருக்கிற பர்ஸ் எடுத்து அவங்க பேக்குக்கு ஷிப் பண்ணாங்க. அவங்களே விசாரணையில 15 வருஷமா திருடுறேன்னு அமைச்சர் தாங்க சொன்னாரு, திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லி. சம்பந்தப்பட்டவங்களே ஒத்துக்கிறாங்க சார். நான் 15 வருஷமா அதை பண்றேன், இது பண்ணும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 15 வருடமாக இந்த ஷிப் செய்கின்ற வேலையை செய்கிறேன், அதில் எனக்கு மகிழ்ச்சி. இவர் கபாலில் ரஜினி சொல்லுவார் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சின்றாங்கன்னா இப்போ திருடங்கையில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாங்களா? 100 எடுத்துக்கலாம். என்ன இவங்க மட்டும் இவங்க இங்கே திருடிக்கிறாங்க, மற்ற இடங்கள்ல நடக்கலையா? மணல் முறைகேடுக்கு பெரிய ரைடு வரலையா? டாஸ்மார்க் ரைடு வரலையா? இன்னும் எவ்வளோ ரைடு, இன்னும் எத்தனை அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது? இப்போ கூட சமீபத்தில் இடி ரைடு வந்துச்சு இல்லை, இன்னும் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் என்ன, அமைச்சர் துரைமுருகனுக்கு பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்களே சார், கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இல்லை. பிடி வாரண்ட்டுன்றது கோர்ட்டில் வந்து அது ஆக்சுவலாக பிடி வாரண்ட்டுன்னுவாங்க. அதுக்கு நல்லா இவங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லைங்க. அதுக்கேற்ற வக்கீலை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு அஃபிடேவிட் ஒன்று போட்டுருவாங்க, சரி ரைட்டு இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கொண்டுருவாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே திமுக அரசு மீது நிறைய விமர்சனங்கள் இருக்க நிலையில அதன் கூட்டணி கட்சியான விசிகா மீதும் இப்போது நிறைய விமர்சனங்கள் எழ தொடங்கியிருக்கு. அதோட ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள கூட விசிகாவினருக்கு அந்த ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தொண்டர்களை திரும்ப உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி. திரும்ப வந்து கருத்தால் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னாரு, அவர் எதிர்கொள்றாரு, அவருடைய தொண்டர்கள் எதிர்கொள்றாங்க. இவங்க காதுல கருத்தால் எதிர்கொள்வோம்னு விழுந்துட்டு இருக்கும், அதனாலதான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கருத்தால் எதிர்கொள்வோம், கரத்தால் எதிர்கொள்வோம்னு. அதுக்கு சண்டையாக போட தெரியுதா? இல்லை, இது வந்து டிஜிபி அலுவலக வாசலில் நடக்குது, அவ்வளோ போலீஸ் இருப்பாங்க, யாரும் தடுக்கலை, எதுவுமே பண்ணலை. 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவங்க சரியாக அடிக்க தெரியலன்னு வச்சிங்களேன். இதே சரியாக அடிக்க தெரிந்து இல்லை வெட்டுறது அறுவாள் இருந்து வெட்டியிருந்தாங்கன்னா அங்கேயே ஒரு மரணம், டிஜிபி அலுவலக வாசல்லையே ஒரு மரணம் நிகழ்றதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும். இதுவே பெரிய அசிங்கம் தானே. எல்லா தலைவர்களும் கண்டிக்கிறாங்க. டிஜிபி அலுவலக வாசலில் ஒரு கட்சியுடைய தலைவர் தாக்கப்படுறார், எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அவர் கையில் ஏதோ புக்கு வச்சுன்னுக்கிறார், அதையே வச்சிக்கினேன்றார் தவிர அவரும் எதுவும் பண்ணல. இவர் கடைசியில் தன்னை இது பண்ணுறதுக்கு ஒரு பேனா கத்தி கொண்டு போய் 2 பேரை கிழிச்சிடுறாரு.
அதற்கு வழக்கு போட்டு இப்போ கைது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி கிழிக்கிறது தப்பு, அதுக்கு வழக்கு வரும். ஆனால் கூடுதலாக அவதூறு பேசினார் அதுன்னு சில செக்ஷன் சேர்த்துருக்காங்க. அப்போ அவங்க நம்பர் பிளேட் இல்லாத வண்டி, கம்பி, ராடு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து, அவன் ராடு எடுத்துகிட்டு வருவார் அடிக்கிறதுக்கு, இவங்க நம்மளால் கேமராலாம் தூக்கிட்டு போனோன்னே அப்படியே திருப்பி வச்சுட்டு மறுபடியும் எஸ்கேப் ஆகிடுவார். அப்போ ஏதோ ஒரு முடிவோடு தானே வந்திருக்காங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? எனக்கு என்னென்னா, ஏர்போர்ட் மூர்த்தி நன்றாக பேசக்கூடியவர் எல்லாம் ஓகே. அப்போது ஏர்போர்ட் மூர்த்தியும் சரி, திருமாவளவன் ஒரு தலைவர், அந்த தலைவருக்குரிய தகுதி நீங்கள் விமர்சனம் வைங்க, வேறு சில விஷயங்களில் கூட சுட்டி காமிங்க, ஆனால் அவதூறு பண்ணாதீங்க, தனிநபர் தாக்குதல் நடத்தாதீங்கன்றதான் எல்லாருக்குமே சொல்கிறது. மீடியாலேயும் நான் சொல்லுவேன், பலர்கிட்டும் கேள்வி கேட்குறவங்க கூட சொல்லுவேன், அந்த மாதிரி பேசுனாங்கன்னா அனுமதிக்காதீங்க, எங்கள் சேனலில் பேசாதீங்க சார் நீங்கள் வந்து. ஆனால் இங்கே எப்படி நடக்குது? ஏய் அதில் வந்து நல்லா திட்டினாயா 1 லட்சம் போய்க்குது, அவனே கூப்பிடு, இன்னும் நல்லா வண்டே திட்ட விடு, நமக்கு 2 லட்சம் போகும். நாளைக்கு கேஸ் வாங்கின அப்புறம் தான் தெரியும். ஒரு டெஃபர்மேட்டிவ் கேஸோ இல்லை ஒரு வழக்கோ வரும்பொழுது அந்த இப்போ நீங்கள் இருக்கீங்க, என்னை பேட்டி எடுக்கிறீங்க, உங்கள் எட்டு சொல்கிறாங்க வண்டையாக திட்டி, அவர் நல்லா வண்டையாக திட்டுவாருங்க, அவர்கிட்ட நல்லா நுணுக்கி கேளுங்க, நல்லா திட்டுவார், நல்லா போகணும். எல்லாம் முடிஞ்சோடனே இது புகாராக மாதிரி வழக்காக வருது வச்சுக்கிங்க, என் மேலே வழக்கு வரும், உங்கள் மேலே வழக்கு வரும், என் வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பாவீங்க. கேஸ் உங்கள் மேலே கைது வரலாம் அல்லது வழக்கு நடக்கலாம். நீங்கள் இந்த நிறுவனத்தில் இருப்பீங்க, நாளைக்கு வேறு நிறுவனத்துக்கு போவீங்க, எங்கே போனாலும் இந்த வழக்கை நீங்கள் தான் சந்திக்கணும், அந்த நிறுவனம் பொறுப்பேற்றுக்காது. இது நான் பல நண்பர்களை, என் கூட ஒர்க் பண்ண நண்பர்களே நான் பார்த்துருக்கேன். அவன் அந்த நிறுவனத்துக்கு வெளியே போனாலும் அந்த வழக்கை அவன் தானே குவாஷ் பண்ணுற வரைக்கும் அவன் தான் பார்க்கணும். எதுக்கு இது தேவையா? விஷயத்தை பேசிட்டு போகணும். அதே மாதிரி தான் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறது, யூடியூப்லேயே அவரை ரொம்ப தூண்டி விட்டு ப்ரொவோக் பண்ணுற வேலை. அவர் பேசினா நல்லா போகும்பா, ஏன்னா நல்லா திட்டுவார், நல்லா பண்ணுவார். இது லாஸ்ட்டில் என்ன ஆச்சு? தாக்குறதுல போய் முடிஞ்சிருக்குது. இன்னும் எத்தனை இதில் கேஸு வாங்குறாங்களோ தெரியாது. இதே மாதிரி பேசி உள்ளே போனவங்களாம் இருக்காங்கல்ல. நடிகைகள் ஹேமா கமிட்டி அறிக்கை வருது 125 பக்கம். நான் உட்காந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக படித்து, அதில் படிக்கும் போது அவ்வளோ நமக்கு வருத்தமாக இருக்குது. பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆண் நடிகர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு டீம் மாஃபியாவாக என்னென்ன பண்ணுறான். இந்த பெண் நடிகைகளுக்கு, துணை நடிகைகள் உட்பட, ஒரு துணி மாற்ற கூட இடம் இல்லை, துணி மாற்றுற இடத்துலையும் கேமரா வச்சு எடுக்கிறானுங்க. இப்போ ஒரு பாத்ரூம் போக முடியாது, பாத்ரூம் போகிறதுக்கு சிக்கல்னால தண்ணி குடிக்காமல் இருந்து அதனால் இது மாதிரி பல இதெல்லாம் நான் வந்து ஒரு இதில் பேசுகிறேன், இன்னொரு சேனலில் இதை ஒரு கிளுகிழுப்பாக மாற்றி பேசுகிறாங்க 2 பேர். அவர்களெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. அதற்கு வழக்கு வந்துச்சா இல்லையா? அதோடு அவர் அடங்கினார் பேசினவர். இப்போ லைட்டாக மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் எப்போவுமே இது ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இது வந்து பொருந்தும். அவருடைய பேச்சு, இந்த விஷயங்கள், திருமாவளவனை போய் நீ கரப்பாம்பூச்சியோட ஒப்பிட்டு பேசுறது எப்படி சரியாக இருக்கும்? எல்லாரும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு நடந்த அநியாயத்தை பேசுகிறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் கண்டிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே கூடாது. ஆனால் இதன் மூலியமாகவாவது இந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணப்படணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பேசியிருக்க ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் போல நானும் கொலை செய்யப்படுவேன் திமுகவால் அப்படின்றாரு. திமுகவால் எனக்கு தெரியாது, அன்னைக்கு மிஸ் ஆயிருந்தால் நடந்திருக்கும்ல, அன்னைக்கு மிஸ் ஆனால் நடந்திருக்கும். அப்போ இதை நம்ம எங்கே நினைப்போம்? ஒரு நடு ரோட்டில் எங்கேயா நடந்தால் பயப்படுவோம். டிஜிபி ஆஃபீஸ்னால் யார் என்ன பண்ணுறோம், அவ்வளோ போலீஸ் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அன்றைக்கி அவ்வளோ பேர் இருந்து ஒரு 4 சோப்பலாங்கிகள் சரியாக குத்தக்கூட தெரில, அதில் ஒருத்தன் ஓடுறன்ட்டு உளுந்து எழுந்துச்சி ஓடுறான். ஆனால் இவர்களை கூட அந்த போலீஸ் தடுக்கலை, பிடிக்கலல்ல. ஒரு 4 போலீஸ் ஓடி வந்து அவங்கள பிடிச்சி டக்குன்னு ஜீப்பை வர வச்சு ஏற்றிருந்து உட்கார வச்சு லோக்கல் போலீஸை வர வச்சு ஏற்றிருந்தாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம், சட்டம் ஒழுங்கு பக்காவாக இருக்குன்னு. ஒருத்தர் கூட வரலையேங்க. இதை தானே எல்லாருமே கண்டிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஆம்ஸ்ட்ராங் அவன் 4 பேர் அறிவாளோட வந்து வெட்டியிருந்தானா? என்ன ஏர்போர்ட் மூர்த்தின பெரிய வீரரா? 4 வெட்டு விழுந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கும்ல. தலைநகரில் டிஜிபி அலுவலக வாசல்லேன்னு எவ்வளோ ஒரு பெரிய இழுக்காக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. நல்ல வேலை, நல்வாய்ப்பாக எதுவும் நடக்கலை. அவர்களும் ஏதோ திட்டமிட்டு வரல போல், அவங்க கோவத்தில் தான் வந்து அடிச்சிருக்காங்க. அதான் நடந்தது. டிஜிபி அலுவலகத்தில் தாக்குதல் நடத்திய அந்த நபர்களை விட்டுட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த கிட்னி குறித்த அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வேலூர் இப்ராஹிம் அவர்கள் மருத்துவர்களை சந்திக்க போறாரு. அவரை கைது செய்கிறாங்க. அந்த விவகாரம் என்னன்னு எனக்கு தெரியாது. இது எல்லாம் அந்த பப்ளிசிட்டி வேலைலாம் பண்ணக்கூடாது. அவர் பண்ணது பப்ளிசிட்டி. நாங்கள் போயிட்டு நான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன்னு பைத்தியகாரத்தனம் இல்லை. உங்களுக்கு கிட்னி திருட்டு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினா பாஜக சார்பில்
ஒரு எங்கேயாவது ஒரு கருத்தரங்கம் போட்டு நடத்துங்க, ஒரு 4 டாக்டரை கூப்பிடுங்க, அதே டீனையே கூப்பிடுங்க, வந்து சொல்ல போகிறாரு. இன்னும் ஹாஸ்பிட்டலில் போய் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? அவனே நொந்து நூலாக இருப்பான், 1000 பிரச்சனை உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போயிட்டு கிட்னி என்றால் என்ன, அது எத்தனை இருக்கும், இப்படிலாம் நம்ம சொல்ல முடியும்? இது விளம்பர பைத்தியங்க. இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இது போனால் ஃபார்மல் அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு 100 பேரை கூப்பிட்டு போய் பொது பொது பொதுக்கு இது தானே அது. அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணுறது, போலீஸு இல்லைங்க வேணாங்க, நீங்கள் வேறு இது பண்ணுங்கள், இது வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா, இல்லை நான் பண்ண தான் செய்வேன்னு மீறினா வழக்கு தான் போடுவாங்க, பிடிக்க தான் செய்வாங்க. அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இதெல்லாம் பப்ளிசிட்டி பைத்தியங்க. இதுக்கெல்லாம் நம்ம இதை ஆதரிக்கவே கூடாதுங்க. அது யாராக இருந்தாலும். ஹாஸ்பிட்டலுங்க அது. ஹாஸ்பிட்டல் யார் வருவா? நோயாளி வருவாங்க, டாக்டர் வருவாங்க. நீ ஒரு 50 பேரை கூப்பிட்டு போனா நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரன் கிளம்பி வருவான், நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரன், இப்படியே வந்தேன்னா அவர் ஹாஸ்பிட்டலாக உன்னுடைய பிரச்சார பயணம். இது தவறு. தமிழக முதல்வரின் வெளிநாட்டு பயணம் பல விளம்பரங்களை உருவாக்குனாங்க. இதன் மூலமா பெரியாரை உலகமயமாக்குறாரு, பல முதலீடுகளை ஈர்க்கிறாரு, பல விளம்பரங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனா இவை அத்தனையும் சோசியல் மீடியாவால வந்து உடைத்து அந்த உண்மை பின்னணி கண்டறியப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம நினைச்சாதாங்க வருத்தமா இருக்குது. முன்னெல்லாம் நாங்கள் என்னென்னவோ சொல்லுவோம், அந்த ஊரே நம்போம். இப்போலாம் உடனே கண்டுபிடிச்சிடறானுங்க. மலைவாழ் மக்களுக்காக முதல்வர் பாராட்டினார்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் வந்து ஸ்டாலின் முத்தெல்லாம் கொடுத்து பண்ணாங்க. படுபாவிங்க, கிராதகர்கள். ஒரு நாள் விட்டாங்களா, மறுநாளே கண்டுபிடிச்சிட்டாங்க. துட்டு கொடுத்தா அவன் பண்ணுவான் அப்படின்னு. இதெல்லாம் இறக்கம் இல்லையா அவங்களுக்கு? இவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பொழுது சில அரசியல் விமர்சகர்கள் கூட்டணி பலத்தால 2026 திமுக தான் மீண்டும் வெல்லுன்றாங்களே சார். அரசியல் விமர்சகர்கள் அவங்கள நினச்சாதான் எனக்கு பரிதாபமாகுது. இந்த செங்கோட்டையன் வெளியில் வந்து சவால் விடுறாரு, பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும், 10 நாள் டைம், இல்லாவிட்டால் நாங்களே முடிவெடுப்போம். சார் அந்த நாங்கள் யாருன்னு எவனும் கேட்கல. ஏன் கேட்கலன்னா இவன் எந்த லெவலில் இருக்கிறான் பாருங்க. நேற்று சொல்கிறாரு, நான் வந்து ஹரித்வார் போகிறேன், ராமரை பார்க்க போகிறேன். சார் அந்த ராமரை பார்க்குறீங்களே அப்படின்னு. ராமர் இல்லையா, ராமர் கடவுளை பார்க்க போகிறேன்னு இந்த லெவலில் தான் வாங்குறான். இன்னொரு லெவல் எப்படி, கேள்வி பதில் விட்டு கொடுத்துருவாங்க. அந்த கேள்வியை பார்த்து இவன் கேட்கணும். 8வது கேள்வி நீடா, நீ 10, நான் 9வது கேள்வி கேட்கணுன்னு. இரா மச்சான் நான் 10வது கேள்வி கேட்டுறேன்னா அங்கே அவருக்கு சிக்கலாகிடுது. இல்லை அடுத்த வருஷ பிரகாரம் இது இல்லையே அப்படின்னு தேடுறாரு. நாங்கள் ஏன் கேட்கணுன்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். கேட்டானா அவன் அந்த பீட்டு பார்க்க மாட்டான், இல்லை முதலாளி சொல்லி அனுப்புவாப்புல, சொன்னதை செய்டா அப்படின்னு. இவர் இப்போ ஒரு கட்டம், அதில் ஒரு கட்டம் அதிகமாக போய் என்ன பண்ணுறாரு, நீங்கள் அடுத்த கேள்வி கேட்க போகிறீங்களா, அதுக்கான பதிலுன்றாப்புல டமால்னு. சார் இருங்க சார் நான் கேட்கணும், அப்புறம் தான் சார் நீங்கள் சொல்லணுன்ற மாதிரி நீங்கள் போயிடுச்சு. அப்போது இந்த லெவலில் தான் இன்றைக்கி அரசியலும் ஊடகங்களும் விமர்சகர்களும் இருக்காங்க. விமர்சகர்கள்ன்றவங்க யார்? விமர்சகர்ன்ற போர்வையில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதிர்கட்சிக்காவோ இல்லாட்டி கேள்வியை ஒழுங்காக கேட்டிங்கனானோ உங்களை பேச விட மாட்டாங்க. பேச ஆரம்பிச்சின்னா சார் வரேன், உங்கள்கிட்ட தான் வரேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதாங்க உங்கள்கிட்ட தான் வரேன், இருங்க உங்கள்கிட்ட தான், ஏங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க, என்னை பேச விடுங்க. அதை தாங்க நானும் சொல்கிறேன், நீங்கள் பேசுங்க, உங்கள்கிட்ட தான் நான் வர்றேன்றேன். என்கிட்ட எங்கேயா வர்றேன், நீ அங்கேயே இரு, நான் பேசுகிறேன்னா இப்படியே குழப்புறது. இப்போ ஒரு டிபேட்னா ஒரு பலியாடு, அது தாவேகாவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், அது ஒரு பலியாடு. ஒரு பத்திரிகையாளர், அவர் யாருக்கு பேசுவார்னு தெரியும், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு இப்போ திமுககார் ஆளுங்கட்சிக்கார், ஒரு தோழமை கட்சிக்கார். பார்த்தீங்கன்னா 4 பேர் இப்படி உக்காந்துருப்போம். 4 பேரும் இவர் இந்த பலியாடு சப்போஸ் கொஞ்சம் எல்லாரையும் லாக் பண்ணிடுச்சுன்னா அப்போ தான் நெறியாளர் உள்ள வருவார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள்கிட்ட தாங்க வர்றேன் இப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த மாதிரி டிபேட்டுக்கெலாம் நம்மளையும் கூப்பிட்டுனுக்குறாங்க. எப்பா தாங்க முடியாது, ஒன்றும் கோபம் வந்துடும், இன்னொன்று இந்த இதுக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோன்றோம். அப்போது இன்றைக்கி இதுதான் நடக்குது. இந்த அரசியல் விமர்சகர்கள் தான் இப்போ செங்கோட்டையன் பேசினதை அவர் இன்னாங்க சொன்னார், நல்லதுன்னு சொன்னார், எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னாரு, அவரை போய் நீக்கிட்டேன்றாங்க. மல்லை சத்யா என்ன பண்ணார், கம்பெனியில் புதுசாக எம்டி சேர்ந்தார், அந்த எம்டியை நிமிந்து பார்த்தார், இவர் தான் எம்டியான்னு. எம்டி கோவம் வந்துச்சு, சேர்மன்ட்ட போய் சொன்னார், நைனா இது இந்த மல்லை சத்யா பண்ணுறது சரியில்லைன்னு, இருப்பாக்கன்னு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரையும் கையை பிடிச்சி கொடுத்தாரு. கையை உதறி விட்டு எம்டி போயிட்டார். மல்லை சத்யா நைனா நான் தலைவரா, எம்டி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு இதானே ஓடிச்சு. திடீர்னு மல்லை சத்யாவுக்கு நோட்டீஸ். சரி இதை யாராவது டிபேட் எடுத்தாங்களா? அப்போ இந்த அரசியல் விமர்சகர்கள் மல்லை சத்யா என்னங்க பண்ணார், 32 வருஷமாக கட்சியில் இருக்கிறாருங்க, அவரை போய் துரோகி. இந்த எம்டி வந்து அப்போ காலேஜ் படிச்சுருந்துருப்பார்,
அவர் பேச்சை கேட்ட மாதிரி பண்ணுறீங்களே. நைனா உங்களை நீக்கினதும் இது மாதிரி தானே, அவருடைய பையனுக்காக தானே உங்களை வெளியே அமிச்சாங்க. அப்போது வாரிசு ஐயோ கலைஞரேன்னீங்களே, இன்றைக்கி உங்கள் பையனுக்காக மல்லை சத்யா வம்பு யாராவது பேசுனாங்களா, யாராவது டிபேட் பண்ணாங்களா? அது என்ன அதிமுக மட்டும்? சரி, இவர் நல்லது தானே சொன்னார், என்ன பண்ணாருன்னா நல்லதை எங்கே சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. கட்சினா கட்சிக்குள்ளே பேசணும். உடனே ரிப்போர்ட்டருங்க இவர் சொல்கிறாரு, செயற்குழு கூடியதா பொதுக்குழு கூடியதா, நான் எங்கே பேசுவது, எங்கேயா பேசு, பாத்ரூமில் போய் பேசு, உன் ரூம்குள்ளே போய் பேசு, எடப்பாடிகிட்ட தனியாக போய் பேசு, 4 அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேசு, எதையாவது பேசு. வெளியில் வந்து நீ எப்படி பேச முடியும்? உன் நோக்கம் என்ன? அப்போ கட்சியை விட்டு நீக்கி தான் செய்வாங்க. அது அந்த கட்சிக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. அதை போய் டிபேட் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இதுதான் இன்றைக்கு அரசியல் விமர்சகருடைய நிலைப்பாடு. அதனால் இவர்களெல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் பேசுறது, இதை சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி பொய் இருக்கும், சார்பு இருக்கும். நான் பார்த்ததில் எந்த தடவையும் பார்க்கல இந்த மாதிரி. இந்த 3 வருஷமாக நான் பார்க்குறேன், 3-4 வருஷமாக இவர்களே, அதாவது ஒரு செட்டே உட்காந்து அதிமுகவை அடிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறேன். ஒரு கட்சிக்கு எதிராக முழு அரசு இயந்திரத்துலேருந்து எல்லாமே செயல்படுறதை இப்போ தான் நான் பார்க்குறேன். தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.